அவர் பேசுறது யாரும் எதுவும் கேட்கவே இல்லை. அங்க எல்லாம் பார்த்துருந்தவங்களாம் வந்து திரிஷா கொண்டையும் மண்டையும் பார்த்துருந்தாங்க. உங்களுக்கு கூச்சம் இல்லாம இருக்கலாம், மக்களுக்கு கூச்சமா இருக்குல்ல. நீங்க மக்களை மதிக்கிறீங்களா இல்லையா? ஓ, மானம் உள்ளவங்க மன்னிப்பு கிடதும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆச்சரியமா பார்க்கலாம். மன்னிப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை யூஸ் பண்ணனா அவனுக்கு மானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க அனுபவம் இல்லை சொல்ற 100 நாள் ஆச்சு அனுபவம் இல்லை, இன்னொரு 200 அப்போ அனுபவம் இல்லை, 6 மாசம் அனுபவம் இல்லை, இன்னும் 1 வருஷம் ஆச்சு அனுபவம் இல்லை சொல்ல முடியுமா? எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா மானங்கட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து சாரி கேட்டதுனால அது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒண்ணு கத்துக்குட்டியாக இருந்துட்டாலும் அவர் சமாளிச்சிருவாரு. அதுல வேற எல்லாம் தெரிஞ்சு ஏகம் போற மாதிரி பேசுறாங்க. பதில் தெரியாம இப்படி பண்றாங்க. பதில் தெரியாம அந்த ஆட்சி மொத்தமே பதில் மட்டுமே இல்ல, ஆட்சி நிர்வாகமே தெரியலன்றதுதான் உண்மை. ஒருதலை பிரச்சனை நீங்க நல்லா பண்ணீங்க, இங்க இருக்கிறது எல்லாம் இப்படி கேட்டா 7 குடும்பம் போய் சொல்லுவேன். விஜய் தானே பேசணும். ஆனா இன்னைக்கு பதில் கொடுத்ததுலாம் யாரு? எல்லாமே ஆதரவு தானே பதில் கொடுக்குறாரு. சட்டமன்றத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அந்த 4 பேர் தான் பதில் சொல்றாங்க. முதல் வரிசையில் இருக்கிற இந்த 4 பேர் தான். இது வந்து காலகாலமா நடக்குது வச்சுக்கலாம். எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல வெளிநாடு பண்றது வந்து பதிவு செய்யப்படணும். ஆனா இங்க பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப ரகடா பேசுற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதுவும் இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசுறதுலாம் ரொம்ப டூ மச். ரவுடி பசங்க பொறிக்கு பசங்க தான் அப்படி பேசுவானுங்க. அதுக்காக நான் ரவுடி பொறிக்குன்னு வந்து ஆதவர்ஜனா சொல்ல. ஆனா அந்த பேச்சு தோரணை எப்படி இருக்குன்னா, அவங்க மனைவிக்கு கிடைக்காத ஒரு இடம் அவங்க மகனுக்கும் கிடைக்காத ஒரு இடம் த்ரிஷாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இது பேசுறதே முதல்ல அசிங்கம் தான். ஆனா வேற வழி இல்லாம நம்ம தவிர்க்க முடியாம இத வந்து பேசுறோம். கேர்லயே தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சரும். ஏன்னா 2 நாளா வந்து இணையத்துல போட்டு இந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகுன்றது எதிர்பார்க்கல. பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. சிகப்பு நாடா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஷேக்வா ஜெய்சங்கர் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப இருக்க அரசியல் நிலவரத்தை பத்தி பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆதவ் தான் விஜய் அவர்களை இயக்குறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தின கருத்து என்ன சார்? உண்மைதானே? அது உண்மைதானே. காவல்துறை சம்பந்தப்பட்ட அத்தனை கேள்விக்கும் யார் பதில் சொல்லணும்? அந்த துறை அமைச்சர் தானே. அந்த துறை அமைச்சர் யாரு? விஜய். உள்துறை அமைச்சர் விஜய் தானே பேசணும். ஆனா இன்னைக்கு பதில் கொடுத்ததுலாம் யாரு? எல்லாமே ஆதரவு தானே பதில் கொடுக்குறாரு. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த துறை அமைச்சர் அவங்க பதில் சொல்றது இல்லை. அப்படியே சிக்ஸாக்கா வந்துட்டு இருக்கோம். உறவுத்துறை கேட்டா வந்து மீன்வளத்துறை அமைச்சர், மீன்வளத்துறை கேட்டாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கேள்வி கேட்டா வந்து வேளாண் துறை அமைச்சர். இப்படிதான் வந்து மாறி தான் வந்துருக்கு. குறிப்பா அந்த 4 பேர் தான் வந்து இந்த சட்டமன்றத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அந்த 4 பேர் தான் பதில் சொல்றாங்க. முதல் வரிசையில் இருக்கிற இந்த 4 பேர் தான். பதில் தெரியாம இப்படி பண்றாங்க. பதில் தெரியாம அந்த ஆட்சி மொத்தமே பதில் மட்டுமே இல்ல, ஆட்சி நிர்வாகமே தெரியலன்றதுதான் உண்மை. ஆட்சி நிர்வாகம் தெரியலனாலும் கூட அடுத்தடுத்து அதிகாரிகள் வழி நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. அந்த கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க தானே பதில் சொல்லணும். எல்லாமே அதிகாரிகள் வந்து பதில் சொல்ல முடியாது இல்ல. அப்ப 4 நாள் டெவலப் ஆகணும். 100 நாள் சாதனைன்னு கேட்டா 100 நாள் சாதனையில முதல்ல நீங்க வந்து ஒரு அவையை எப்படி நடத்துறது, எப்படி பேசுறதுன்றத முதல்ல தெரியணும். எந்த துறைக்கு யார் பதில் பேசணும். என்ன கேட்டா வந்து அந்த துறை அமைச்சர் பேசினாலும் சரியா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் நாங்களே பதில் சொல்றோம்னு வரும்போது தான் அப்ப சிக்கலாது. அப்போ அவங்களுக்கு என்ன நிலைப்பாருன்னா, தன்னை முன்னிலைப்படுத்தணும்ன்ற அந்த எண்ணம் இருக்கு ஆதவர்ஜனாக்கு. ஆனா அதை கூட சரியா பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அவரும் புதுசுன்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளது வந்து அவ்வளவுதான் லிமிட் நாலேஜ். ஆனா தன்னை பெரிய அறிவாளியா காட்டிக்கிற மாதிரி முயற்சி பண்றாரு. ஆனா அது வந்து எடுபடல. அதான் உண்மை. இப்போ திமுக சைட்ல இருந்து நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் தாவேக்காவால பதிலே சொல்ல முடியல, சொல்ல மாட்டாங்க. நாங்க வெளிநடப்பு பண்ணியே போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணியே போயிட்டாங்க. இல்ல, வெளிநடப்பு பண்றதுன்றது வந்து இது வந்து காலகாலமா நடக்குதுன்னு வச்சுங்க. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இங்க வெளிநடப்பு பண்றதுக்காக வந்து உங்களை தேர்வு செய்து அனுப்பல. இது வந்து காலகாலமா நடக்குதுன்னு வச்சுங்களேன். எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல வெளிநடப்பு பண்றது வந்து பதிவு செய்யப்படணும். எதுக்கு எடுத்தாலும் வெளிநடப்புன்றது ஜெயலலிதா காலத்துல நடந்துச்சு. அதை தாண்டி உள்ள வந்து குரல் கொடுத்தாலும் அவங்க தூக்கி வந்து வெளியே போட்ட கதையெல்லாம் கூட இருக்கு. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள இருந்து தான் நீங்க வந்து கேள்வி கேட்கணும். ஆனா இங்க பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப ரகடா பேசுற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதுவும் இன்னைக்கு ஆதவர்ஜனா பேசுறதுலாம் ரொம்ப டூ மச். என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நாங்க வந்து நீங்க 57 பேரு, நாங்க 108 பேரு, நாங்க பதிலுக்கு கத்தனா என்ன ஆகுன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரவுடி பசங்க தான் பேசுவாங்க. இந்த மாதிரி வாடா ஒத்தி வாடா நான் பாத்துலாம், நீ 50 பேர் இருக்க, நான் 100 பேர் இருக்க, பாத்துலாம் வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு துணி தான் இருக்க தவிர ரவுடி பசங்க பொறிக்கு பசங்க தான் அப்படி பேசுவானுங்க. அதுக்காக நான் ரவுடி பொறிக்குன்னு வந்து ஆதவர்ஜனா சொல்ல. ஆனா அந்த பேச்சு தோரணை எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கு. சபாநாயகர் இத்தனைக்கும் அவன் வந்து அவரே வந்து இதை நான் அவை குறிப்பிட வந்து நீக்கிறேன்றாரு. அது வந்து அது அந்த அந்த வன்ம பேச்சு வரனாலதான் வருது.
சபாநாயகரே ஒரு தலைபட்சமா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருதலை பிரச்சனை நீங்க நல்லா புரியுங்க. இங்க இருக்கிறது எல்லாம் இப்படி கேட்டா 7ஆயிரம் போய் சொல்லுவேன். இங்க இருக்கிற எல்லாம் கத்துக்குட்டி, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கற்ற குட்டிகள். இது கற்றுக்குட்டிகள், அது கற்ற குட்டிகள். ரெண்டுத்தையும் எப்படி சமாளிக்க முடியும்? இங்க எக்கு தப்பா பேசுறதுக்கெல்லாம் அவருதான் இப்போ முட்டை கொடுக்கறதா இருக்கு. அவை குறிப்பு வந்து நீக்கிற அவனை எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உட்காருங்க பேசுங்க உட்காருங்க பேசுங்க எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? வாய்ப்புகள் ஃபுல்லா தாவேக்காக தான் போகுது. எல்லா சபாநாயகரும் நீங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துல நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 சபாநாயகரை பார்த்திருக்கிறேன். இவங்க எல்லாமே வந்து கத்துக்குட்டிகளா இருந்தா அவர் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு கத்துக்குட்டியாவே இருந்துட்டாலும் அவர் சமாளிச்சிருவாரு. அதுல வேற எல்லாம் தெரிஞ்சு ஏகம் போற மாதிரி பேசுறாங்க. அவர் எப்படி சமாளிக்க முடியும்? ஒரு பக்கம் எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் அப்படியே பேசினாலும் வந்து எண்களையே தப்பா பேசக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. அமைச்சரும் சரி முதலமைச்சரும் எண்களை அந்த எண்களை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுத்தால் எழுதி கூட நீங்க படிச்சிடலாம். ஆனா எண்களை வந்து கூட்டி சொல்லும் பொழுதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தகராறா இருக்கு. தப்பா சொல்லிட்டு அசிங்கப்படுறத நம்ம பாக்குறோம். நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், அதனாலதான். அதுக்காக நீங்க என்ன 100 நாளா நீங்க உட்காந்துருந்தீங்க? நீங்க என்ன இது இந்த வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க உட்காந்துக்கிட்டு? 100 நாள்னா இதெல்லாம் அடுத்தடுத்த நாள்ல தயாராகணும்ல. அமைச்சர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அனுபவம் இல்லாமனா கூட அடுத்தடுத்த நாள் தயார் பண்ணிக்கணும். நீங்க அனுபவம் இல்லை சொல்ற 100 நாளாச்சு அனுபவம் இல்லை, இன்னொரு 200 அப்போ அனுபவம் இல்லை, 6 மாசம் அனுபவம் இல்லை, இன்னும் 1 வருஷம் ஆச்சு அனுபவம் இல்லை சொல்ல முடியுமா? அடுத்தடுத்து கூட்டத்தொடர்ல ரெடி ஆயிடணும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இங்க வந்து சபாநாயகர் தான் சமாளிக்கிறாரு. அது சபாநாயகர் கிடையாது, சமாளிக்கிறவர் தான். இவங்களை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போறாரு அவரு. அதுவும் இதெல்லாம் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுன்னா ஆளுங்கட்சி தரப்புல வந்து சொல்லப்பட்ட விஷயங்களை பெரும்பாலும் பதிவுல ஏத்துவாங்க, எதிர்கட்சி தரப்புல தான் நீக்குவாங்க. இன்னைக்கு போல்டாவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜனாவுடைய அந்த பேச்சே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் மறுப்பு தெரிவிக்கிற இடத்துல இருக்கிற சபாநாயகர்ல பெட்டரா தான் தோணுது. ஆனா போற போக்குல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஜால்ரா அடிக்கிற ஆள் தான் வேணும். ஆளுங்கட்சி தரப்பு அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க, அப்படிதான் இருந்திருக்காங்க கடந்த காலத்துல. பட் இவர் இருக்கிறத கொஞ்சம் பெட்டர்னு ஒன்னா சொல்லலாம். ஆனா என்னன்னா இவரும் கூட ஒரு கட்டத்துல வந்து ஒரு விஷயத்துல பாத்துருப்பீங்க. ஒரு போன 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார் இல்லையா, பான் கிறிஸ்டின் சொல்லி சொன்னாரு. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அடக்கிதான் வச்சாரு இவரும் சபாநாயகரும். பான் கிறிஸ்டின் சொல்லும் போது அதுக்கப்புறம் அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த இடத்துல மறுத்து பேசியிருக்கணும். அதுதான் சார் பேச்சே தொடங்குச்சு. சபாநாயகர் ஒரு தலைபட்சமா இருக்காங்க. இல்ல அதுதான் அந்த இடத்துல வந்து இவர் வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணிருக்கணும். அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த அவை வந்து ஒரு பொதுவானது அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அன்னைக்கு விட்டாரு. ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பான் கிறிஸ்டின் சொல்லும் போது அது ஸ்பார்க் ஆயிட்டு இருக்கும். மேக்னெட் தானே, இந்த சாதி மதம் சொல்லும் போது அப்படியே மேக்னெட் அவங்களை அறியாமையே உள்ளுக்குள்ள அப்படியே ஓடும். ஸோ இங்க இப்ப புரியுதுங்களா? பிஜேபி உள்ள வந்துடும் இப்படி சொல்லியே கடைசியில வந்து யார் வந்திருக்காங்க நம்மளும் யோசிச்சோம். ஆஹா நம்ம என்ன யோசிச்சோம், பிஜேபி உள்ள வந்துடும் இப்படியே சொல்லி கடைசியில இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா வாழை போய் கத்தி வந்த மாதிரி கட்டினா எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி பாக்குறேன். எல்லாருமே நமக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்ம இந்து கிறிஸ்டின் அந்த எண்ணத்துல நம்ம இல்லை. ஆனா அந்த சபையை பார்த்தோன்னா நம்ம என்ன வச்சுக்கணும், ஐயோ அவரு பேசினவர் யார், நிதியமைச்சர் அவரு கிறிஸ்டின், அப்புறம் சபாநாயகர் கிறிஸ்டின், முதலமைச்சர் கிறிஸ்டின், அப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ எல்லாருமே எதிர்கட்சி தலைவர் கிறிஸ்டின். ஆனா அவங்க வந்து தங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கிறிஸ்டின் அவங்களை வந்து பாத்தீங்கன்னா சபையில சொல்லல, வெளியில சொல்ல. இப்ப இதே இவர் கூட வெளியில சொன்னா பிரச்சனை இல்லையே, சபையில சொன்னதுதான் பிரச்சனை. பான் கிறிஸ்டின் சொல்லி சபையில சொல்லும் போதுதான் அந்த சபை எல்லாருக்குமானது இல்லை. அப்ப எல்லாரும் பாக்குறோம் கிறிஸ்டினா தெரியுறாங்க, எல்லாரும் பாதி கிறிஸ்டின். இதுல முழு கிறிஸ்டின் இருக்கிறாங்க, பாதி கிறிஸ்டின். நான் சொல்ற ஃபேமிலி யாரு தப்பு பண்ணாலும் உடனே சாரி கேட்டுறாங்க. இது எதனால சார்? லைவ் போறதுனால சாரியாவது பாருங்க நல்லபடியா அதையாவது கேட்கறாங்களா? அதுவும் கேட்க முடியாதுன்னு என்ன செஞ்சிட முடியும்? தலையை எடுத்துட முடியும். நான் கேட்கறேன், நம்ம என்ன செய்ய முடியும்? ஓட்டு போடல, மக்கள் மேல பயம். அப்படி கிடையாது. இப்படி சொல்லுங்க வேணா, என்னன்னா தேர்தல் வரப்போகுது, அங்க போய் பான் கிறிஸ்டின் சொல்ல முடியுமா? அங்க சொல்ல முடியாது இல்ல, ஓட்டு விளையாட்டுல. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுநாள் மாறுறதுக்கான காரணம் முதல் நாள் தெரியல. இப்படி பேசுனீங்கன்னா இந்த பேச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு பிரச்சாரத்துல கொண்டு போய் வைப்பாங்க, நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க. மானம் உள்ளவங்க மன்னிப்பு கேட்டதும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆச்சரியமா பார்க்கலாம். மன்னிப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை யூஸ் பண்ணா அவனுக்கு மானம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க நினைச்சுக்கலாம். நீங்க ஏன்னா மன்னிப்புன்றது ரேர், ரொம்ப ரேரா யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து மன்னிப்பு கேட்கறோம்னா மானம் இல்லாதவங்க அடிக்கடி மன்னிப்பு கேட்பாங்க. நான் இவங்கள சொல்லல, பொதுவா சொல்றேன். மன்னிப்பு கேட்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மன வருத்தம் அடி நல்லா ஐயோச்சா நம்ம வந்து அவமானம் கூனி குறுகணும்ல, அப்படிதானே கேட்கறது. மன்னிப்புன்றது அப்படிதானே, ஐயா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறான்னு கேட்டீங்கன்னா அடுத்த இப்ப சொல்லுவான்னு கேட்டான். இப்போ 2 எக்ஸ்ட்ராவா நான் ஒரு 2 மன்னிப்பு கேட்டுறேன், 2 நாள் கழிச்சு நான் வேற வந்து தப்பா பேச போறேன், இப்போ 2 எக்ஸ்ட்ராவா 2 மன்னிப்பு கேட்டுறேன்னு கூட சொல்லலாம்ல. மன்னிப்பு கேட்கறது இல்ல. நான் இப்போ இன்னைக்கு கூட சொல்றேன், முதலமைச்சர் இன்னைக்கு நடந்தது நீங்க நினைப்பீங்க அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். என்ன கேட்டா முதலமைச்சர் கேட்டக்கூடாது, கேட்க சொல்லி இருக்கணும். யார சொல்லிருக்கணும்? யார் பேசினாரோ அவங்களுக்கு பேச சொல்லி இருக்கணும். இப்பவும் தப்பு தான். இன்னைக்கு முதலமைச்சர் அவர் கேட்க கூடாது,
முதலமைச்சர் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கணும். சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து சொல்லணும், உத்தரவு பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மன்னிப்பு. இதுதான் வந்து அவையில பதிவான தவிர முதலமைச்சர் அப்போ வந்து தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நிறைய சாரி வரும்போதே வந்து விஜய் வரும்போதே, முதலமைச்சர் வரும்போதே நிறைய சாரிகளை மூட்டை கட்டி எடுத்து வரணும் பையில போட்டு. எது ஏன்னா இவங்க பேசுற அக்கப்போருக்கு நிறைய சாரி கேட்க முடிஞ்சிடும். இதுவே முறை கிடையாது. இது நான் வந்து இந்த இத வந்து நானே பதிவு பண்றேன். இப்போ ரீல்ஸ் அரசியல்னு சொல்றாங்கல்ல சார், அதனாலதான் விஜய் சாரி கேட்டாரு, செம வைரலா ஆகும், அதனால சாரி கேட்கலான்னு கேட்டிருப்பாரு. எல்லாத்துக்கும் அப்படி சொல்லியிருந்தா எப்படிமா? எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா மானங்கட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து சாரி கேட்டதுனால அது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா மன்னிப்பு கேட்கறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வகையான வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவமானம் தானமா. அது நீங்க மன்னிப்பு கேட்கணும்னா வந்து அது பெரிய பெருந்தன்மையுடைய அப்படி வந்து எடுத்துக்கூடாது. அது ரொம்ப ரேரஸ்ட் ரேர் இந்த மன்னிப்புன்றது. இப்ப இன்னைக்கு கேட்டாருன்னா இதோட மன்னிப்பே கேட்கக்கூடாத அளவுக்கு சபையில இருக்கணும் நடந்துக்கணும். இப்ப அவங்க எப்படி நினைப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது தப்பா பேசலாம் வந்து முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுறாரு அப்படி போயிடும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க கூடாது. இது யார் பேசினாங்களோ அவங்கள வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிடும். அப்பதான் இது சரியா வரும். இல்லைன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் இதனால என்ன வருத்தப்பட போறாங்களா? மன்னிப்புன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து சபையில வேற யாரும் கேட்டதில்லை. ஜெயலலிதா, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா வந்து மன்னிப்பு கேட்டது கிடையாது. அதே மாதிரி கலைஞரும் மன்னிப்பு கேட்டது கிடையாது. எவ்வளவோ அக்கப்பூர் நடந்திருக்கு. அடி தடி மண்டையை கிழிச்சிட்டு வந்து மைக்கை உடச்சிக்கிட்டு குத்திக்கிட்டு எல்லாம் அடிச்சு வேட்டியை அவுத்துட்டு நிர்வாணமா வந்த கதெல்லாம் இருக்கு. அரை நிர்வாணமா வந்து வேட்டியை அவுத்து விட்டுட்டு வெறும் அண்டர்வேரோட வந்தவெல்லாம் இருக்கலாம். அப்போ கூட யாரும் வந்து பாத்தீங்கன்னா அவையில வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மன்னிப்பு கேட்ட மாதிரி இல்லை. இன்னைக்கு ஒரு அவசரமா தான் அவர் மன்னிப்பு கேட்டார். அது இனிமே தான் ஓடும் டிஸ்கஸ். அமுதன் கொலை வழக்க பத்தி வெவ்வேறு விஷயங்களை சொல்றாங்க. திமுகல இருந்து ஒண்ணு சொல்றாங்க, தாவேக்கால இருந்து ஒண்ணு சொல்றாங்க. தாவேக்கா வந்து மலுப்புற மாதிரியே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப சோசியல் வலைதளம் ஃபுல்லா போயிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் விவகாரமா இருக்கட்டும், 2 பேரும் வந்து போய் வந்து அந்த குடும்பத்தை போய் சந்திச்சு போய் வந்து மன்னிப்பு கேட்டோம். அதாவது அங்கேயே மன்னிப்பு தானே, அதுதானே போயிருப்பாங்க. இப்ப அங்க போனாங்க, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அஜிடேஷன் பார்த்தாங்க. வந்து கிட்டத்தட்ட தப்பி ஓடி அந்த கதை தான் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். கிட்டத்தட்ட ஓடி வராத குறைதான்னு வச்சுங்க. மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க, மக்கள்கிட்ட நின்று பதில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு தான் வேக வேகமா வராங்க. போனது வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக போனாங்கன்னு வச்சு. ஆனால் அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கேட்கறவங்க, மக்கள் வந்து ஒரு அஜிடேஷனோட ஒரு கொந்தளிப்போட இருக்கும்போது மக்கள் சந்திக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கஞ்சா விற்ற நபர்களை அடையாளம், அதாவது கஞ்சா பயன்படுத்திய நபர்களை அடையாளம் காட்டின தம்பி இந்த பையன் வந்து இந்த பையனை கொண்டுட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கும் இதுக்கு பின்னாடி. இப்போ ஒரு கொலையில போய் முடியுதுன்னா, தங்களை வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை பயன்படுத்தினதை இவன் வந்து ஆள்காட்டி வேலை பண்ணிட்டான் அப்படின்றது தான் அங்க நடந்திருக்குன்னா, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டீம் இருக்கும். இப்ப இவங்களுக்கு சப்ளை பண்ண ரீட்டைலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஹோல்சேலரு, ஸோ டீலரு, இப்படி வந்து நிறைய கைகள் போகும். இப்படி விஷயமே இல்ல, முன்விரோதம்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் என்ன கேட்கறேன்னா, முன்விரோதம்னா என்ன விரோதம்? யார் சொல்லுவாங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்போ முன்விரோதம்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க சொல்ல முடியாதுல்ல. அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துல இருக்கவங்க தானே சொல்லணும் முன்விரோதம்னு சொன்னா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கேட்டா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, கடந்த ஆட்சி பண்ணதும் இதே தான் பண்ணாங்கன்னா, ஊத்தி மூடணும். எப்படி? சைலண்ட் ஆக்குங்க. ஒன்று செட்டில்மெண்ட் கொடுத்து சைலண்ட் ஆக்குங்க. அடுத்த நிமிஷம் செட்டில்மெண்ட் தான். இவங்க ஆறுதல்ன்ற பேர்ல அதான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த குடும்பத்தை சந்திச்சுட்டு. ஆனாலும் பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குல்ல, இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு எங்க பிள்ளைக்கு நடக்காதான்னு இருக்குல்ல. அப்போ அங்க போனவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து ஆதவண்ணான்னு குரல் கொடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்க கார்ல உட்காந்துட்டு வரதை நம்ம பாக்குறோம் ஜமீன் தோரணையில. அப்புறம் வாய்க்கிழியே பேசி என்ன பிரயோஜனம்? பொதுவாக இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொன்னா கூட நம்பணும் இல்லை மக்கள். இப்போ பாதுகாப்பில் இப்போ வந்து ஒரு சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அநீதி, சமூகத்துல ஒரு அநீதி நடக்குது, குற்றம் நடக்குது. வந்து ஒருத்தர் வந்து ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சான்னு இல்லை, பொதுவாகவே நான் சொல்றேன், எந்த குற்றம் நடந்தாலும் தகவல் தரவங்களுக்கு பாதுகாப்புன்றது எவ்வளவு பெரிய ஆவலம். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க இவ்வளவு பேசுனீங்க, உங்க ஆட்சியில என்ன நடக்குது பாருங்க. இந்த 100 நாள்ல எவ்வளவு குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ தினம் ஒரு குற்றங்கள் நடந்துருக்கு. அப்ப நீங்க தினம் பதில் சொல்லிங்களா? அப்ப கேள்வி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா, கேள்வி கேட்க இன்னைக்கு சட்டசபையில அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்க ஆட்சியில 2021 இருந்து பெரிய லிஸ்ட் எடுக்கிறீங்க. அவங்க 100 நாள்ல எவ்வளவு நடந்திருக்குங்கிறாங்க. நீங்க 2021 இருந்து பாருங்க எவ்வளவு நடந்திருக்குன்றீங்க. அப்ப நான் என்ன கேட்டேன்னா, மாற்றம் தேவைன்னு உங்களை எதுக்கு வாக்களிச்சாங்க? நீங்க இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணீங்க, நாங்க வந்தா கிழிச்சு பொழந்துருவோம். நீங்க அதைத்தான் இப்ப கேட்கறாங்க. இப்ப புரியுதுங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து நீங்க இப்போ சட்டசபையில கேட்கிற கேள்வி எல்லாம் மக்கள் எண்ணத்துல இருக்க கேள்வி. அது யார் வேணா கேட்கலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கிற கேட்கலாம், அல்ல வந்து எடப்பாடி கேட்கலாம், இல்ல வந்து உதயநிதி கேட்கலாம், இல்ல யார் வேணா கேட்கலாம். மக்கள் கேட்கிற கேள்விதான் அவங்க கேட்கறாங்க. மக்கள் கிட்ட மக்களுக்கு பதில் சொல்றதா நீங்க நினைக்கிறோம்.
அப்போ உங்க ஆட்சியில இருந்தேன்னு சொன்னா அப்போ இதே மாதிரி பேசிட்டு இருப்பீங்களா பதிலுக்கு பதில்? இப்ப நாளைக்கு ஒரு குற்றம் நடந்தாலும் இதே தான் பதில். நான் கேட்டேன் உங்க ஆட்சியில 2021 நடந்துச்சு, இது வந்து சரியான பதில் கிடையாது இல்ல. அப்ப அவங்க கடந்த அவங்க ஆட்சியில இருந்துட்டு போயிருக்கலாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில டேட்டா வந்து போடுறீங்க, உங்க 2021 இருந்து பாருங்க. இப்போ 5 வருஷம் முடியும் போதும் உங்க லட்சணம் என்னன்னு தெரியும். இப்பவே எகுறுது கிரைம் ரேட்டு. சரியான பதில் கிடையாது. ஒண்ணு ஆக்கப்பூர்வமா அதை விட்டுட்டு இப்ப அடுத்து என்ன செய்ய போறோன்றத சொல்லலாம். ஆனா வந்து அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு, உங்களால சொல்ல முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப புரியுதுங்களா? அப்ப இருந்த அதே போலீஸ் தான் இப்போ. இதுல போலீஸ் தனியா இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் வந்து பாத்தீங்கன்னா வந்து குற்றம் நடக்கட்டும்னு சொல்லி வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு நம்பியாரு, இதுல நம்பியா எம்ஜிஆர் ரோல கூட அவர் பண்ணல, அவர் உட்கார்ந்தாரு. எம்ஜிஆர் ரோலே வந்து ஆதவர்ஜனா தான் பண்றாரு இப்போ. அங்க டூப்பு எது எப்படி சினிமாவில் டூப் போற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் டூப் போடுவாங்க இல்லையா, அது எம்ஜிஆர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு டூப் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் பேசுறது கூட ஆதவ் தான் எழுதி தருவாரு. அது அப்படிதானே இருக்கு. அங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய மக்கள் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க, லைவ் ஓடிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே இன்னைக்கு அவையில என்ன நடந்ததுன்றது அங்க வந்து டிஸ்கஷன் இருக்கு. இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவர்ஜனா தான் கிளாஸ் எடுக்கிறது எல்லா அமைச்சர்களுக்கும். அவரே வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியும். அப்ப என்ன எடுக்கிறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு டீமே இருக்கு. அதான் நான் சொல்றேன், நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு இப்போ KS செங்கோட்டையன் இருக்கிறாருன்னா அவர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவருக்கு அனுபவம் இருக்கும். அவரு தப்பு சொல்ல முடியுமா? ஆதவர்ஜனா நீங்க இப்படி பேசணும் தப்புன்னு சொன்னா அவர் கதை முடிஞ்சிச்சு. எது அங்க அந்த மாதிரி இருக்கு. அப்போ அங்க நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையனை தூக்குற பவர் கூட கண்டிப்பா இருக்கு. இப்ப ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் போட்ட முதலாளி மாதிரி தான் இருக்கிறாரு ஆதவர்ஜனா. இப்ப இங்க இருந்து சபையில இருந்து போனோன்னே வந்து சிஎம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெஸ்ட்டுக்கு போயிடுவாரு. ஏன்னா இங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாருல, அவர் ரெஸ்ட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அங்க யாரு இவங்க எல்லாரையும் வந்து மேய்க்கிறது? ஆதவர்ஜனா தான். எப்படி அவர் சொல்ல முடியும் நீங்க? அதனாலதான் இந்த அவை நாசமானதுக்கு காரணமே அதுதான். அது காலப்போக்குல இனிமேல் அது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் மற்ற அமைச்சர்கள் நான் சொன்னா பெட்டரா இருக்கலாம். இவங்க இந்த 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா எல்லாத்துக்கும் நாங்க தான்ன்ற மாதிரி அந்த 4 பேர் கிளம்புறாங்க. அந்த 4 பேர்லயும் ஒவ்வொருத்தரும் இப்ப ஒண்ணுமே இல்லை, ரொம்ப படிச்ச புள்ள இருக்கிறாருல அவரு ஒரு பேர்னா அருள்ராஜ். இன்னைக்கு அவர் பேசின வார்த்தை என்ன? இன்னைக்கு அவர் எடுத்ததுமே என்ன சொன்னார்? 50 ஆண்டு காலம் ஊழலில் திளைத்த இந்த ஆட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் திளைத்த ஆட்சின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்றத சொல்லணும் முதல்ல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதனால இதெல்லாம் வந்து அந்த துறை சார்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் இல்லை, அல்லது வந்து வந்த பிறகாவது அனுபவத்தை பத்தினா ஏற்படுத்திக்கணும். இவங்களுக்கு அதெல்லாம் இருக்கிறதா தெரியல. ஓட்டு யாரெல்லாம் போட்டீங்களோ வந்து விஜய் அண்ணா போட்டீங்கல்ல, அப்போ அந்த இடத்துல வந்து உங்களோட நம்பிக்கை மட்டும் தோற்கல, விஜய் சேர்ந்தே தோற்கிறாரு அந்த இடத்துல. இது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஆதவர்ஜனா பதில் சொல்லும் போது எப்படி இருக்கு? நமக்கு கடுப்பா இல்ல? இது முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். அவர் கொஞ்ச நேரம் பேசுவாரான்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லலாம் முதலமைச்சர் ரொம்ப பேசாம கொஞ்சம் லிமிட்டா பேசினாதான் அவர் மேல வந்து அந்த மக்கள் எதிர்பார்ப்பு. நீங்க எல்லாத்தையும் எப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க. இப்ப ஆதவர்ஜனா பேசும்போது நம்ம வந்து விஜய் மீதான அந்த வெறுப்பு வருது. இவர் எங்க பேசிட்டு இருக்கிறாரு, அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்படி ஆயிடுது. இது எங்க போய் முடியுமோ தெரியல. சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா பான் கிறிஸ்டியன் அப்படிலாம் சொல்லி ஒரே இதுவானதுனால அங்க டெல்லி வரைக்கும் வந்து தகவல் போயிருக்கலாம். இது ஆதவர்ஜனாவுடைய ஏற்பாடா இருக்கலாம். ஃபுல்லா த்ரீஷாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க. விஜய் தாக்கு, விஜய் சூளுரை, விஜய் சவால், இப்படிதானே வந்துருக்கணும் செய்தி. ஆனா அப்படி வரலையே. நல்ல வேலை அவருக்கு மாமனாரை கேளுங்கனாரு, பக்கத்துல உங்க மாமியாரை கேளுங்கன்னா நிலைமை என்ன இருக்கும்? அதிகாரம் யாரும் கொடுக்கல, அவங்க கொடுத்து அந்த 300 கோடி பேச வைக்குது. இன்னொரு சைடு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. அவங்க டிவோர்ஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இல்ல, இது வந்து என்னன்னா மக்கள் எல்லாரோடய ஒரு பார்வை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதா வந்து டிவோர்ஸ் வந்து விட்ரா பண்ணதுனால அப்ப குடும்பத்தோட எல்லாம் இணைஞ்சிட்டாங்கன்ற அந்த மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. ஏற்கனவே இருந்த ஆட்சிகளே பரவாயில்லன்ற நிலைமைக்கு தள்ளிடுவாங்களோன்ற அந்த ஒரு பதற்றம் இருக்கு. அவங்களே பரவாயில்ல, பெரும் தொகையை வாங்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுக்கு சீட்டே கொடுத்தாங்கன்னு போது